ஹாய். ஹலோ ஜியோஜி. ஜியோஜிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் மட்டும் போட சொல்லுங்கம்மா. சரிங்க சார். பார்த்தாங்க, இப்போ யார் ஆ வரல. புரியல என்ன சொன்னாங்க. யார் மொபைல் நம்பர் இல்லையே, என்ன பண்ணலாம்? ஹாய், வெரி குட் மார்னிங் தீபா. ஏபிஎஸ் வி தீபா, கேக்குதுங்களாம்மா? எஸ்மா. எஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரீத்திங் எக்ஸசைஸோட தேர்ட் டே, 3வது நாள். ஒரு பிரீத் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம டீட்டெயிலாக பண்ண போறோம். இதுல வந்து என்னன்னா, நம்ம நார்மல் நீங்க எல்லாம் வந்து கத்துக்கிட்ட ஒரு பிரீத்திங் மெத்தட் இருக்கு. அந்த பிரீத்திங் மெத்தட் இல்லாம நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ்டு யோகி எல்லாம் செய்யக்கூடிய யோகி பிரீத்திங் மெத்தட் வந்து நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஸோ அந்த மெத்தடோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய அந்த பிரீத்திங்கை 100% முழுமையா நம்ம பிரீத் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு கம்ப்ளீட் பிரீத். யோகி பிரீத் அப்படின்னால என்னன்னா, ஒரு கம்ப்ளீட் பிரீத். நம்ம சும்மா பேருக்கு ஒரு மூச்சை வந்து உள்ள கொண்டு போய் வெளியே கொண்டு வர்றது, நெஞ்சு பகுதியில மட்டும் நம்மளுடைய அந்த முழுமையான ஒரு மூச்சை வந்து உள்ள கொண்டு போறது, வெளியே கொண்டு வர்றது, இந்த மாதிரி இல்லாம உடல் உறுப்புகள் அப்படின்னா நம்மளுடைய கழுத்திலிருந்து அடிவயிறு வரையும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே வந்து அந்த ஆக்டிவை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த நுரையீரலோட ஃபங்க்ஷனை வந்து 100% நம்ம வந்து முழுமையா ஃபில் பண்றது. அதாவது நம்மளோட ஒரு பலூனை வந்து பெருசா ஊதி, அந்த பலூனுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா? ஒரு அது வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு தண்ணியே நம்ம அதில் ஃபில் பண்றோம்னா ஒரு 5 லிட்டரு ஃபில் பண்ற அளவுக்கு ஒரு பலூன் இருந்துச்சுன்னா, அதை வந்து நம்ம 1 லிட்டர் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஃபுல்லா வந்து ஃபில் ஆகுமா? ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஜென்ரலா நீங்க எல்லாருமே பிரீத் பண்றீங்க. பட் வந்து அந்த பிரீத் வந்து 100% நீங்க பிரீத் பண்றதே கிடையாது. 100% ஒரு பிரீத் வந்து நீங்க தெளிவாக எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த பதட்டத்தோட மூச்சை வெளியே விடுறீங்க, உள்ள விடுறீங்க. அந்த பதட்டமான நிலையில உங்களுடைய மூச்சானது பாதி அளவு தான் உள்ள போகுது, வெளியே வருது. இன்னைக்கு புதுசா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்களுக்கு 2 டேஸா நம்ம என்ன சொன்னோங்கிறது சிலது புரியாது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு லைட்டா கொஞ்சம் அதை பத்தி சொல்லிடுறேன். ஓகே, நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை, இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் இந்த இதுல பதிவு பண்ணிருங்க. சேட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய நம்பர் மட்டும் போட்டுருங்க. சுந்தரம்மாள் அண்ட் சுபாஷினி, தென் நம்ம இவங்க
தீபா. தீபா ஆல்ரெடி நம்பர் கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் நம்பர் பதிவு பண்ணிருங்க. ஸோ நம்மளுடைய காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய பேட்ச்ல வந்து ஒரு 8வது பேட்ச்ல இருந்து 7வது பேட்ச்ல இருந்து எல்லாம் நம்ம கிளாஸ்ல இன்னைக்கும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக நம்ம அடுத்தது 30வது பேட்ச் செலிப்ரேஷனோட நம்ம வந்து கடக்க போகிறோம். அந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா நம்மளோட நிச்சயமா நம்ம அந்த அளவுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். 30வது பேட்சும் நம்ம வந்து சிறப்பாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த ப்ரீத்திங் மெத்தடில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து உங்கள் 2-3 பேர்த்துக்காக சொல்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் நேற்று இந்த கிளாஸ் வந்து நாங்கள் சொல்லிட்டோம். யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு 300க்கும் மேற்பட்ட நம்மளுடைய இந்த செஷன் வந்து அதில் வந்து ரெக்கார்டடாக இருக்குது. யூடியூப்பில் போய் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நிறைய விஷயம் ஒரு வருடத்துக்கான என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்குது. பர் டே வந்து அதில் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் யூடியூப் மூலமாக பார்த்துக்கலாம். கையோட வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த பட்டனையும் அமுத்திடுங்க. ஏன்னா அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த யூடியூப் சேனலை வந்து ஆக்சஸ் பண்ணி முழுசாக அப்பப்போ வரக்கூடிய அந்த வீடியோஸை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் சுபாஷினி இஸ் மை ஃப்ரெண்ட் சார், ஜெயகௌரி, தேங்க்யூம்மா, வாழ்க வளமுடன், ஜியோஜி. அவங்க மொபைல் நம்பர் மட்டும் சென்ட் பண்ண சொல்லிடுங்கம்மா சுபாஷினி. ஓகே சுந்தரம்மாள், நீங்களும் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து பதிவு பண்ணிடுங்க சேட் பாக்ஸில். இல்லை சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரீத்திங்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம எஸ்மா சுந்தரம்மாள். சுந்தரம்மாள் அழகான பேர். சொல்லுங்கம்மா, நம்பர் சொல்லுங்கம்மா. 86 86 81 81 08 08 80 80 60. 60. நில்லுங்க சொல்றேன். 8681088060. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஜியோஜி. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும் பொழுது 50% தான் உள்ள போகுது. நம்மளுடைய அந்த நுரையீரலில் வந்து எவ்வளவு காற்று ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த காற்றை உள்ள விடுறதில்லை. அதுக்கு பதிலாக என்னன்னா பதட்டம். நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வேகமா நம்ம வந்து எல்லாமே செயல்பட்டுட்டே இருக்கிறோம். ஸோ அந்த வேகத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அர்ஜென்டா எப்படி சாப்பிட்றீங்களோ, அர்ஜென்டா எப்படி வேலைக்கு போறீங்களோ, அர்ஜென்டா எல்லாமே செய்றீங்களோ, அதே மாதிரி உங்க சுவாசத்தையும் அதே மாதிரி செய்றீங்க. மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்னன்னா பிரீத். ஸோ நீங்க அந்த பிரீத்திங்கை சரியா செய்யலை அப்படின்னா நிச்சயமா வந்து நம்ம மரணத்தை தழுவணும். ஒரு 5 நிமிஷம் நம்மளால வந்து அந்த பிரீத்திங் விடாம, நம்ம மூச்சு விடாம இருந்தோம்னா இறந்துருவோம் இல்லையா? நம்மளோட முக்கியமே வந்து ஆக்சிஜன் உள்ள போகணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும். இந்த இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வாயு. அந்த வாயு என்ன அப்படின்னா நம்மளுடைய அனைத்து உறுப்புகளிலிருந்தும் வெளியே வரக்கூடிய, நம்ம வெளியே விடக்கூடிய ஒரு பொருள். நல்லா தெரிஞ்சுங்க. எப்படி வந்து நீங்க மோஷன், யூரின் எல்லாம் வந்து அடைக்க முடியாதோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடையும் அடக்க முடியாது. அதுவும் ஒரு கழிவு பொருள். அதை வந்து நீங்க எப்படி காலையில நல்லா ஃப்ரீ மோஷன் ஆகுதோ அதே மாதிரி அந்த வாயுவையும் முழுசா வெளியே விடணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க பாதி தான் கிளீன் பண்றீங்க. தேங்க்யூம்மா சுபாஷ். பாதி தான் மோஷன் போறீங்க, அதாவது கார்பன் டை ஆக்சைடை பாதி தான் வெளியே விடுறீங்க. உங்க உடம்புல அந்த கழிவு உருவாகாம இருக்குமா? உருவாகும். உங்களோட ஒரு ஒரு உறுப்புலையும் நிச்சயமா உருவாகும். அந்த உருவான விஷயம் வெளியே வரணும்னா ஒரு முக்கியத்தன்மை நடக்கணும். அது என்னன்னா
உங்களோட ஆக்சிஜன் முழுசா உடம்புக்குள்ளார போகணும். அது உள்ள போனாதான் இது வெளியே வரும். சாப்பிட்டா தானே மோஷன் வரும் இல்லையா? நம்ம சாப்பாடு சாப்பிட்டா தானே மோஷன் வரும். ஒரு 3 நாளைக்கு சாப்பாடே சாப்பிடலைன்னா வெளியே வருமா? வராது இல்லையா? அதே மாதிரி தான் நல்ல ஆக்சிஜன் உள்ள போனாதான், அது 100% உள்ள போனாதான் 100% வெளியே வரும். இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடல்ல அந்த வெளியே வராம அந்த காத்து எந்த உறுப்புல இருந்து வெளியே வரணுமோ அந்த உறுப்புலயே உட்கார்ந்து அது அங்கேயே இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய வாயு வெளியே வராம அங்கேயே ஸ்டோர் ஆகி அது ஒரு நோயை உருவாக்குது. இப்ப சொல்றாங்க மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய நோய்கள் வருவது எப்படின்னு தெரியல அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாயு வெளியே வரல, இந்த கேஸ், அதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடுலாம் உங்களுக்கு அங்கங்க கேஸ் பிடிக்கிறது இல்லை. இது மோஷன் மாதிரி வெளியே வந்தே ஆகணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மோஷனை உள்ள அடக்கி அடக்கி வைக்கிறோம். என்ன காரணம்னா பதட்டம், தெளிவின்மை. ஒரு மூச்சை கூட மேலோட்டமா மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மேலோட்டமான மூச்சு உங்களை உள்ள கெட்ட வாயுவை அங்க 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 பிடிச்சி வைக்குது. இப்போ பெண்களுக்கு இருக்கிற 90% யூட்ரஸ் சார்ந்த நோய்களுக்கு காரணம் ஆம வாயு, ஆம வாதம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் ஆயுர்வேதா இது ஆம வாயு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அடி வயிறோட கீழ் பகுதியில இது உட்கார்ந்துருக்கும். அப்போ நம்ம அந்த நாபியிலிருந்து அந்த சுவாசத்தை உள்ள கொண்டு போய் ஃபில் பண்ணி அந்த அந்த இடத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பிளான் பண்ணி அதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஃபுல் பிரீத், கம்ப்ளீட் பிரீத் நம்ம எடுக்கும்போது நம்மளோட எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா பிரீத் பண்ணும். அதை போட்டு அமுத்துனா அது எப்படி பிரீத் பண்ணும்? அப்போ அதுக்கான பயிற்சி தான் அந்த கம்ப்ளீட் யோகி பிரீத்திங்கிறது. ஸோ அந்த யோகி பிரீத்திங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதை நம்ம இன்டேக் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, உள்ள நேற்று சொன்ன மாதிரி தான் டயஃப்ரமை ரிவர்ஸில் நம்ம மேலே கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது அடிவயிறு அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், கிட்னி, பிளாடர், யூட்ரஸ், அது மாதிரி ஓவரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அதுக்கு அது மூச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படிதான் சொல்லணும். என்ன பண்ணுது? அதெல்லாம் மூச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அந்த பொருட்களை போட்டு அமுத்துறீங்க. நல்ல வயிறு நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டு வெயிட்டை கொடுக்கறது, ஆனா தேவையான அளவு மூச்சை கொடுக்கறது இல்லை. அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு பிரீத் பண்ணும்போது முழுசா பிரீத் பண்ணோம்னா, நம்மளுடைய எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பிரீத்திங் அப்படிங்கிறது நுரையீரலுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம். நுரையீரல் மட்டும்தான் அதுல வேலை செய்யும், நுரையீரலில் மட்டும்தான் பிரீத் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையில் அப்படி இல்லை. இந்த பிரீத்திங்கிறது மொத்த உடல்லையும் எல்லா உறுப்புகளும் தனக்கான பிரீத்திங்கை எடுத்துக்கக்கூடிய இடம். ஏன்னா அது கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது அப்படின்னாலே அது ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கும். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா உறுப்புகளுமே பிரீத் பண்ணிட்டு தான் இருக்குது. நீங்க தான் அதுக்கு கொடுக்கறதே இல்லை. அது கொடுக்காம போகும்போது அது அழுகி போகுது. அது அழுகி கொஞ்சம் கொஞ்சமா நோய்வாய்ப்படுது இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்ன? ஒரு செடிக்கு சரியான சூரிய ஒளியும் காற்றும் கிடைக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பட்டு போயிடும் இல்லையா? காஞ்சி போயிடும். அதே மாதிரி தாங்க உங்க உறுப்புகள், உள்ள இருக்கிற செடிகள், அந்த உறுப்பெல்லாம் அப்படிதான். நீங்க இந்த பதட்டமான வாழ்க்கையில இந்த மேலோட்டமான ஆக்சிஜனை கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு 3000 வருடம் வாழ்ந்த மனிதன் திருமூலர். உங்களுக்கு இந்த 3 பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கலாம்.
அதனால சொல்லிடுறேன். ஏன்னா சார் திடீர்னு 3000 வருஷம்ட்டு போயிட்டாருன்னு வரக்கூடாது. 3000 வருஷம் வாழ்ந்த இந்த மனித குலம், மனித இனம் இன்னைக்கு 40 வருஷம் வாழ்றதுக்கு முடியுது இல்லை. 60 வருஷம் சொன்னாங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது. எங்க அப்பா சின்னதா இருக்கிற காலம்னு வச்சுக்கலாம். அவங்களோட எங்கேஜ்ல 100 வயசுன்னு சொன்னாங்க. எல்லாரும் வாழ்த்துனாங்க. 16 பெற்று 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்துனாங்க. 100 ஆண்டு வாழ்க. அந்த 100 ஆண்டுங்கிறத வந்து போற்றவும் செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் அதை வந்து விழாவாகவும் கொண்டாடினாங்க. 100வது ஆண்டு விழா வந்து கொண்டாடினாங்க. இன்னைக்கு அந்த 100வது ஆண்டு விழா வேணா கொண்டாடுறாங்க. அந்த நபர் மட்டும் உயிரோடு இல்லை. இனி வைர விழா இல்லையா, பொன் விழா, இதெல்லாம் நடத்தின காலம் போய் இங்க சில்வர் ஜூப்ளியே தாண்ட மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விழாக்கள் நடக்கிறது இல்லை, அதுக்கு பதில் மரண விழாக்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மனுஷனோட வாழ்க்கை முழுமையாக சுருக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்க நுரையீரலை நீங்க சுருக்கிட்டீங்க. நுரையீரலை எப்போ பெருசாக்குறீங்களோ உங்க வாழ்க்கையும் பெருசாகும். அந்த மாதிரி உங்களுடைய அந்த சுவாச காற்றை முழுமையாக, அந்த பிரீத்திங்கை வந்து முழுமையான ஒரு பிரீத்திங்காக உங்க உடல்ல அந்த எல்லா பாகமும் எடுக்கக்கூடிய ஒரு யோகிக் பிரீத்திங்கை வந்து நீங்க சரியான முறையில செஞ்சீங்கன்னா உங்களோட லங்ஸ்குள்ளார ஃபுல்லா போய் அந்த வாயு ஆக்சிஜன் வந்து நிறையும். அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கம்ப்ளீட் பிரீத்திங், கம்ப்ளீட் ஹீல் பண்ணி நம்ம கிளியர் பண்றது எப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, நம்ம கிளென்சிங் பண்ணணும். அதே மாதிரி அந்த கிளென்சிங் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டல் ஹீலிங் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து யோகி பிரீத்திங், இது 3 விஷயம் நம்ம செய்யணும். இதுல வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளென்சிங் பிரீத்திங் வந்து எப்படி பண்றதுங்கிறத நம்ம செய்யலாம். யாரெல்லாம் வந்து உங்களால மெயின் கான்செப்ட் என்ன தெரியுங்களா, இந்த பிரீத்திங்ல கூட வந்து ஒரு சின்ன டிஃபால்ட் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த விஷயத்துல என்னன்னா, எல்லாரும் சும்மா யோகா மெடிடேஷன் சொல்லிட்டு ஒரு 100 பேர்த்தையே ஒரு ஹாலுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிருது. எல்லாரும் சம்பளங்கால் போட்டு உட்கார்ந்துருங்க, உங்களுடைய பத்மாசனத்தில் உட்காருங்கள், சுகாசனத்தில் உட்காருங்கள். ஆக்சுவலா இந்த மெத்தடே தப்புங்க. இந்த மெத்தேடு வந்து தப்பு. எந்த யோகியாவது எந்த சித்தராவது எங்கேயாவது நீங்க பாருங்க, ரொம்ப ரேர்ல தான் வந்து, ஏன்னா பத்மாசனத்துல சில யோகா போஸ்டர்ஸ் வந்து இருக்குது, அதை செய்யறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற அவங்களோட எல்லா வரலாற்று சின்னங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எல்லாருமே நின்றுட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது வந்து அதிக நேரம் ஒத்த காலில் நிற்கிறது நிறைய ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நிறைய கோயில்களில் வந்து அதில் நிற்கிறது தான் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா அவங்க ஒரு ஒரு மேடையில் உட்கார்ந்த 2 காலையும் கீழே தொங்க போட்ட நிலையில தான் அவங்க எதையாவது செஞ்சுருப்பாங்க. அவங்க உட்கார்ந்துருக்கிறதே வந்து ஒரு உயரமான திட்டாக தான் இருக்கும். ஏன் நம்ம இதை சிந்திக்கலை, ஏன் இவங்க இதை சொல்லித்தரலைங்கிறதான் கேள்விக்குறி. அப்போ எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது, ஒரு சேர்ல உட்காரணும். எக்காரணம் கொண்டும் நீங்க பத்மாசனத்துல உட்கார்ந்து அதிகமான மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது. அதாவது ஒரு கொஞ்சம் நம்ம வந்து இப்போ ஒரு யோகாவோட பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து சில நேரங்கள் வந்து கீழே உட்கார்ந்து செய்யறது நல்லது. பட் அதே டைம்ல நீங்க வந்து அந்த யூனிவர்ஸ் மெத்தட்ல ஒரு பெரிய ஒரு யோகம் நம்ம செய்யணும் அப்படின்னா நீங்க ஆக்சுவலா உட்காரக்கூடாது, நிக்கத்தான் வேணும். நிக்கிறது தான் ப்ரொசீஜர். அந்த நிக்கிறது வந்து அவ்வளோ பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு சேர் போட்டு உட்கார்றது பெட்டர். அப்போ நம்மளோட ஃபோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, எர்த்து, நம்மளுடைய அந்த புவியீர்ப்பு விசை வந்து எங்க வரும் அப்படின்னா நம்மளுடைய ரிப்பு, அதாவது இடுப்பு பகுதிக்கு மேல வரும்.
ஃபோர்ஸ், நம்ம பாடியோட வெயிட் வந்து அந்த இடத்துல வரும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாகவும் நமக்கு வரப்போறதில்லை. அதே டைம்ல இன்கேஸ் நீங்க பத்மாசனத்துல உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க அப்ப பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, உங்களுடைய கால்களை ரெண்டையும் நீங்க மடிச்சு வைக்கும்போது அதிகமான இரத்தத்தோடைய ஃப்ளோ வந்து குறைஞ்சு போயிடுது. உங்க கால்கள் வழியாக அது பயணிப்பது கிடையாது. இப்போ வந்து ஏன் நம்ம பத்மாசனா வந்து அதிகமா வந்து உட்கார்ந்து செஞ்சாங்க சித்தர்கள் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை உள்ளேயே தக்க வைப்பதற்கான ஒரு யுக்தி. அதாவது இப்போ வந்து ஒரு இமாலயால இருக்கிறாங்க, ஒரு நீருக்குள்ளார இருக்கிறாங்க அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தனக்குள் தக்க வைக்கக்கூடிய ஒரு யுக்தி தான் பத்மாசனா அப்படிங்கிறது. அப்போ கீழே வந்து நீங்க 2 காலும் சமணம் போட்டு உட்கார்ந்தீங்கன்னா, உங்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணம் உங்க கால்களோட நின்றும், அதுக்கு கீழே போகாது. ஸோ அந்த மடிக்கும் பொழுது அந்த அந்த ஃப்ளோ வந்து கண்ட்ரோலாக மாறுகிறது. அப்போ நம்மளுடைய உடல் வந்து உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அதாவது நம்ம வந்து அந்த பத்மாசனால உட்கார்ந்துட்டு நம்மளுடைய வலது காலை மேலே வைக்கும்போது நம்மளுடைய அந்த உஷ்ண நிலையும், இடது காலை மேலே வைக்கும்போது உங்களுடைய குளிர்ச்சி நிலையும் ரெண்டும் வந்து நம்மளால மாற்றி மாற்றி நம்மளோட உடலை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் குளிர்ல இருந்தீங்கன்னா உடம்பு ஹீட்டாக வச்சுக்கணும். இப்போ ரொம்ப உஷ்ணத்துல இருந்தீங்கன்னா உங்க பாடியை கூலிங்கா வச்சுக்கணும். இதுக்கு வந்து உபயோகப்படக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் தான் அது. ஆனா ஜென்ரலா நீங்க வந்து உங்களோட பிரீத்திங்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் பிரீத் பண்ணணும், ஒரு யோகி பிரீத்திங் பண்ணணும், நீங்க வந்து நல்லா உங்க உடலுக்குள்ளார எனர்ஜி ஃப்ளோ கொண்டு வரணும், மேல இருந்து கீழே வந்து உங்களோட முழு எனர்ஜியும் இந்த பாதத்தை இந்த இந்த பூமியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கரண்ட் எல்லாம் இருக்குதுன்னா கரண்ட் வந்து மேலே போகுது, பல்ப் எரியுது, எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு ஒயர் மட்டும் எர்த்துன்னு போடுறோம் இல்லையா, அந்த எர்த்து வந்து பூமியோட நம்ம தொடர்பு ஏற்படுத்துறோம். அதே மாதிரி அந்த கரண்ட் போகுதுன்னா அந்த ஒயரை மடிச்சு வச்சோன்னா அது கரண்ட் வந்து பாதிப்பு ஏற்படுத்திடும், சூடாயிரும் அந்த இடம். அப்ப எங்கேயுமே தடை இல்லாம மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ கிடைக்கணும்னா அந்த உடல்ல வந்து நேரடியா கீழே வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நம்மளுடைய கால்கள்ல திரும்ப பிளட் மேல போறதுக்காக அதுக்கெல்லாம் வந்து உபயோகப்படுறது என்னன்னா, ஏன்னா நீங்க அதிக சக்திய அதிக எடையை உங்க கால் பாதத்துல கொடுத்தீங்கன்னா ரத்தம் வந்து திரும்ப மேல போகாது. கால் பாதத்துல இருக்க நுண்ணிய நரம்புகள் வழியாக திரும்ப வந்து உடம்புக்குள்ள போய் கன்வே ஆகாது. ஸோ அந்த ஃப்ளோ கரெக்ட் ஆகணும்னா நம்ம உட்கார்ந்தோன்னா அது காலில் வெயிட் வராதனால கீழே வந்த ரத்தம் நல்லா மேலே போகும். அப்போ நம்ம ரத்தத்தை அப்படி சுழற்சியை ஏற்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கிற பல நோய்கள் வந்து குணமாகுது. எப்போ நம்ம வந்து அதை பிளாக் பண்ணி பத்மாசனால உட்கார்ந்து அதே மாதிரி வந்து அதிக நேரம் நின்று பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது பிளாக்காக ஏற்படும். ஏன்னா அந்த வெயிட்டு உங்களோட கால் பாதத்துக்கு போயிருக்கு. பாதத்துல தான் எல்லா கோடிக்கணக்கான நரம்புகள் ஒண்ணா இணைஞ்சு அங்கிருந்து மேலே ஏறி வருது உங்க உடம்புக்குள்ளார. ஸோ எல்லாம் போச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து பிளாக் ஆயிடுது. அதான் வெரிகோஸ் வெயின் பெண்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய சிறு வயதிலிருந்து அவங்க வந்து கிச்சன்ல உட்காந்து சமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமைச்சிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வருது. ஸோ யாரெல்லாம் இப்போ புதுசாக ஜாப்ல இருக்கக்கூடிய காலையில் 1 மணி நேரத்தில் சமைச்சிட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வந்து அங்கே போய் நிற்க வேண்டிய வேலை இல்லைன்னா அவங்களுக்கு வெரிகோஸ் வராது. அதே டைம்ல வந்து வீட்லயே இருந்து ரொம்ப நேரம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சமைச்சிட்டே இருப்பாங்க ஒரு சில இவங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு கண்டிப்பா வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வருது. அதை விட்டுட்டு குயிக்கா வேலையை முடிச்சு குயிக்கா வந்து அவங்க ரெஸ்ட்டுக்கு போறக்கூடியவர்களாக அந்த பழக்கத்தை வச்சிருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வந்து வராது. என்ன காரணம்னா நம்ம ரத்தம் வந்து கீழே வந்து மேலே போறது தெளிவா போகணும், தெளிவா கீழே வந்து மேலே போகணும். அதை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யக்கூடாது. நம்மளுடைய அந்த பிரீத்திங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் உட்கார்ந்துருக்க பொசிஷனை மாத்திக்கிங்க. யாரெல்லாம் வந்து கால் மடிச்சு உட்கார்ந்துருக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து
ஒரு இடத்துல உட்கார்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. இது நிறைய ப்ரீத்திங் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ப்ரீத்திங் வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க வந்து 2 தடவை தான், சும்மா சிம்பிளா தான் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரீத்திங் வந்து ப்ரீத் பண்ணிட்டு நல்ல மூச்சை வந்து இழுத்து உங்களுடைய மூக்கு வழியாக உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கும் அப்புறமா அப்படியே வந்து உங்களுடைய தொப்புள் பகுதிக்கும் அந்த காற்றை வந்து கொண்டு போகணும். அங்க போய் நிறுத்திடணும், ஹோல்டு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. நிறுத்திட்டு மெதுவா ஸ்லோவா உங்களுடைய வாய் வழியோட நம்ம விட போறோம். அந்த வாய் வழியோட விடும்போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த வீட்டல் எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள அதிகமா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நாக்கை வந்து அப்படி விசில் அடிப்போம்ல, அந்த மாதிரி நம்ம இப்படி வச்சுட்டு லைட்டா விசில் அடிக்கிற அந்த பொசிஷன்ல வச்சு அப்படியே அந்த காத்தை வந்து மெதுவா வெளியிடணும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நாக்கு வந்து நம்மளுடைய இருதயம் இல்லையா? இருதயத்தோட இன்னொரு பிரதிபலிப்புன்னு சொல்லலாம் நம்மளுடைய நாக்கு. ஸோ இந்த நாக்குல வந்து அந்த உள்ள இருந்து வரக்கூடிய காத்து படும் பொழுது நாக்குல வந்து அந்த ஹீட்டு வந்து குறையும் போது என்ன ஆகும்னா, உஷ்ண குறைவு வந்து உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்திக்கிறது. இந்த மெத்தட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுடைய நாக்கை நீங்க எப்பெல்லாம் வந்து பிரீத் இன் பிரீத் அவுட்ல கூட அது செய்யலாம். நீங்க அந்த மாதிரி செய்யும் போது உங்களுடைய இருதயம் வலுவாகிறது. ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பிரீத்தின்கும் போது நிச்சயமா மூக்கு வழியோட தான் நம்ம பிரீத் பண்ணணும். உள்ள போய் ஹோல்டு பண்ணணும். நுரையீரலும் விரியணும். அதே டைம்ல உங்களுடைய வாயு நிற்கிற இடம் உங்களுடைய அந்த தொப்புள் பகுதியில் வரைக்கும் அந்த வாயு ஃபில் ஆகிருக்கணும். அதை வந்து நம்ம ஃபீல் ஆகணும். அப்போ வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகிருக்கும். அந்த வயிறு பெருசாகிற அளவுக்கு காற்றை உள்ளே கொண்டு போய் நம்மளுடைய ஒரு எவ்வளோ செகண்ட் நம்மளால முடியுமோ அவ்வளோ செகண்ட்ஸு உங்களுடைய அந்த மூச்சை நிறுத்தணும். அதுக்கப்புறம் விடும்போது நாக்கை வந்து மடிச்சுட்டு உள்ள இருந்து ஒரு விசில் விட்டுற மாதிரி அப்படியே அந்த மெதுவாக அந்த காற்றை வந்து மெதுவாக வெளியே விடணும். ரொம்ப வேகமாக ஊதக்கூடாது, அப்புறம் அந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால லைட்டாக ஊதணும். அந்த மாதிரி லைட்டாக நம்ம ஒரு விஷயம் அப்படி தானே, லைட்டாக அப்படி ஊற்றினா ஒரு சில்னஸ் இருக்கும். உப்புன்னு ஊதுனா வாயிலிருந்து சூடு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும். அதனால வந்து ஒரு மீடியமாக அப்படியே ஊதுற மாதிரி ஊதுனீங்கன்னா உள்ள இருந்து ஒரு குளிர் காற்று வந்து வெளியே வரும். அந்த குளிர் காற்று என்ன பண்ணுன்னா உங்களுடைய நாக்கை இன்னும் குளிர்ச்சியாக்கும். நாக்கை குளிர்ச்சியாக்குவதால் உங்களுடைய இருதய துடிப்பு, இருதய செயல்பாடு வேகமாக நடைபெற ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணுவோமா? எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய கால்களை நிலத்தோடு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இரு கண்களையும் மூடி உங்களுடைய இரு கைகளையும் உங்களுடைய தொடைகளுக்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து சின்முத்ரா கூட நீங்க வந்து உங்க கைகளில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் ரிலாக்ஸ் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு நம்ம நார்மல் ப்ரீத்திங் உங்களுடைய அந்த சுவாச காற்றை கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க என்ன மாதிரி சுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறத கவனிங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு நம்ம எப்படி சுவாசிக்கிறோன்னே தெரியறதில்லை. ஏன்னா அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ பிபி, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நார்மல் ப்ரீத்திங் ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு டீப் ப்ரீத் பண்ண போறோம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம நாக்கு வழியோட அந்த காற்றை வந்து வெளியே விடலாம். பிரீத் இன், அந்த சுவாசத்தை ஹோல்டு பண்ணுங்க. இப்போ யாருக்கெல்லாம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் நிறுத்துங்க. அதுக்கப்புறமா உங்கள் நாக்கை லைட்டாக மடிச்சுக்குங்க, விசில் அடிக்கிற அந்த டைப்பில். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. லைட்டாக அப்படியே நம்ம ஒரு பூவுக்கு மேலே ஊதுனா எப்படி ஊதுவோம் அந்த மாதிரி ஊதுங்க. அப்படி லைட்டாக ஊதுங்க. எஸ்.
உங்க உள்ள இருந்து நல்ல காத்து வெளியே வந்ததும் உள்ள ஒரு குளிர்ச்சியும் உங்களுக்குள்ள உணரப்படும். ஒன் மோர் டைம் நம்ம அதே சேம் ரிப்பீட்டடா பண்ணலாம். டேக் டீப் பிரீத். பிரீத் இன், ஹோல்ட், ஸ்லோலி பிரீத் அவுட். இது வந்து நீங்க ஒரு ஊதுற அந்த நிலையில மெதுவாக உங்களுடைய காத்தை வெளியே விடுங்க. ஸ்லோலி ஸ்லோலி ரிலாக்ஸ். மெதுவாக காற்றை வெளியே விட்டு ரிலாக்ஸ் பண்ணி பாடியை தளர்த்திக்கங்க. உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளுங்கள். நார்மல் இருங்க. ஹவ் யூ ஃபீல்? சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? ஆரம்பத்து கவனிக்கல சார். மூச்சு வெளியில விடும்போது வாய் வழியா ஒன்றும் மூக்கு வழியா ஒண்ணுமான்றது புரியல சார் எனக்கு. வாய் வழியோட விடணும் சார். வாய் வழியோட விடணும். நாக்கு மடிச்சோன்னா நாக்கு வாய் வழியோட தான் காற்று வெளியே விடணும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. இப்போ வீட்டல் ஹீலிங், அதாவது ஹீட்டல் பிரீத்திங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும். நின்றுட்டு கீர்த்தி சிவா உங்ககிட்ட அவங்க பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இங்கே பதிவு பண்ணிருக்கேன். எல்லாரும் எந்திரிச்சு நின்றுக்குங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து ரெகுலரால யாருனாலையும் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா இந்த நின்றுட்டு அப்படியெல்லாம் பண்ணுறது வந்து தொடர்ச்சியாக யாருனாலையும் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறவங்க சித்தர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் சும்மா நம்ம வந்து ப்ரீத்திங் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களை டீட்டெயில் பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால வந்து அந்த வீட்டல் ப்ரீத்திங் வந்து நம்ம செய்யணும். இப்போ நீங்கள் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்கள் 2 கைகளையும் நேராக மேலே தூக்கணும். அது எப்படின்னா, நம்மளுடைய முகத்தோட அளவுக்கு தூக்கிட்டு அந்த ஷோல்டரோட அளவுக்கு உங்கள் கைகளை நீட்டி வைக்கணும். இப்படி இப்படி நீட்டி வச்சுக்கணும். அப்புறம் உங்கள் கைகளை வந்து மடிச்சுக்கணும். கையை வந்து இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதாவது நம்ம கையை வந்து ரொம்ப ஸ்டிஃபாக மடித்து நம்மளோட ப்ரீத்தை உள்ளே கொண்டு போய் அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஒரு மிலிட்ரி மேன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பாடியை பலமாக பிடிச்சிட்டு அந்த மூச்சையும் பலமாக பிடிச்சி அதிக நேரம் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கப்புறமா மெதுவாக உங்களோட ப்ரீத்தை வந்து ஸ்லோலி உங்கள் வாய் வழியோட விடணும். எப்படி விடணும்? விரல மடிக்கணுங்களா கையை மடிக்கணுங்களா? கையில சார், இந்த விரல் 5 விரல அப்படி குத்துற மாதிரி மடிச்சு வச்சுக்கணும். கையை வந்து நீட்டி வச்சுக்கணும். இப்படி கையை நீட்டிக்கணும். இப்படி நீட்டிட்டு இப்படி நீட்டி இப்படி மடிச்சுக்கணும். தெரியுதா? கை தூக்கி இருக்கணுமா சார்? 2 கை தூக்கி இருக்கணுமா? ஷோல்டர் வரைக்கும் தூக்கணும். நம்ம கையை இப்படி இப்படி நேரா வச்சுக்கணும். தோல் மட்டத்துக்கு. ஆமா, அது இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். நீங்க இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். அதாவது ஒரு பைக் ஓட்டுற மாதிரி, உங்களுடைய அந்த மூச்சு காத்தை வந்து உள்ள கொண்டு போய் அந்த ஹோல்டு பண்ணி அந்த அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்திங்கா இருக்கணும். அந்த பொசிஷன்ல வச்சுட்டு
நம்ம அந்த பிரீத்தை பண்ணும்போது உங்கள் வீட்டல் எனர்ஜி, அதாவது ரெஜுவினேஷன், உங்க நாடி நரம்புகளில் ஒரு ஒரு நரம்புலையும் அந்த இரத்த நாளங்களில் உங்களுடைய அந்த காற்று மூலமாக ஆக்சிஜன் தானே வேணும் நமக்கு, அந்த ஆக்சிஜன் வந்து போய் சேரும். அப்போ நம்மளுடைய அந்த டெம்பர் கொடுக்கும்போது நம்ம பாடி தலையிலிருந்து உடம்புலேருந்து நம்மளோட கைகள்லேருந்து எல்லா இடத்துக்கும் அப்படியே டெம்பர் கொடுக்கும்போது ரத்தம் அப்படியே நிற்கும். அப்போ அந்த ஸ்லோவாகி அந்த கவனிக்கும் போது நம்ம ஆக்சிஜனை ஃபுல்லாக உள்ளே இழுத்து ஹோல்டு பண்ணோன்னா அது அப்படியே வந்து எல்லா நாடி நரம்புகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடை முழுசாக வெளியே தள்ளிடுது. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு முழுசாக வெளியே வரும்போது நம்மளுடைய அந்த காற்று சுத்திகரிப்பு அதிகமாகி அந்த உள்ள இருக்கிற மலம், அந்த வேஸ்ட், அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளை விட்டு வெளியே வந்துடுது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி உடம்ப வச்சுக்கலாம், ஸ்ட்ராங்காக, அழகா, சந்தோஷமா. அதுக்கான விஷயந்தான் இது. நரம்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இதில் சரியாகும். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், உங்கள் கைகளை நேராக வைக்கணும். நீங்கள் எந்திரிச்சு நின்றுக்கணும். எல்லாரும் எந்திரிச்சு நின்றுங்க. நின்றுட்டு உங்களுடைய இரு கைகளையும் நேராக வைத்து, அதாவது ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு சார் கும்பகம் செய்யணுங்களா சார்? உள்ள மூச்சை அடக்கணுங்களா? ஆமாம், டெம்பர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். உடம்ப டெம்பர் பண்ணிட்டு மூச்சை உள்ள நிறுத்தும். நம்ம மூச்சை வந்து ஹோல்டு பண்ணும்போது எல்லா நரம்புகளும் கட்டியாக மாறணும். அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வரணும். ஓகே ஓகே, ட்ரை. க்ளோஸ் யுவர் ஐஸ். நேராக நின்றுங்க. உங்களுடைய இரு கைகளையும் மெதுவாக உயர்த்தும் பொழுது உங்களுடைய மூச்சு காற்று உள்ளே போகணும். அதுதான் அதோட கான்செப்ட். இப்போ ரெண்டு கைகளையும் நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. உங்கள் கைகளை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, உடம்பை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், முதுகுத்தண்டை நேராக வைத்து கொள்ளுங்கள். இப்போ டேக் டீப் பிரீத். நான் பிரீத்தின் சொல்லும் போது நீங்கள் கையை வந்து மெதுவாக மேலே தூக்கி அந்த பொசிஷன் கொண்டு வரணும். அந்த பிரீத்து ஹோல்டு வரைக்கும் அப்படியே அந்த கையை மெதுவாக மடித்து டெம்பர் பண்ணணும். டெம்பர் பண்ணும்போது உங்கள் உச்சத்தலையிலிருந்து கால் பாதம் வரை உங்களுடைய நெஞ்சு பகுதி, வயிறு பகுதி, இடுப்பு பகுதி எல்லாத்தையும் ஒரு ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நின்றுக்குங்க, ரிலாக்ஸாக இருங்க, கண்ணை மூடிக்குங்க, ரெண்டு கையும் வந்து ரெண்டு பக்கம் வச்சுக்கோங்க. நான் டேக் டீப் பிரீத் சொன்னோடனே உங்கள் கையை மெதுவாக மேலே உயர்த்துங்கள். டேக் டீப் பிரீத். பிரீத் இன். இப்போ உங்களுக்கு நேராக வைத்திருக்கக்கூடிய அந்த கையை எல்லாரும் வந்து அந்த விரல்களை நல்ல பலமாக மடிங்க. அப்போ ஒரு ஆக்ரோஷமான நிலை உங்களுக்குள்ள வருது. அப்போ உங்களுடைய நெஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் உங்கள் முதுகு, உங்களுடைய இடுப்பு, உங்களுடைய கால்கள், இப்போ லாஸ்ட்டாக உங்களுடைய தலையோட பின்பகுதியிலிருந்து முன்பகுதி வரையும் அந்த டெம்பர் வந்து ஃபீல் ஆகுது. அந்த பிரீத்தை வந்து ஹோல்டு பண்ணுங்க. உங்கள் தலையிலிருந்து கால் பாதம் வரை அந்த ஆக்சிஜன் முழுசாக பரவுவதற்கான நேரத்தை கொடுங்கள். அந்த ஹோல்டு பண்ண காற்று முழுசாக உங்கள் உடல் முழுவதும் ஆக்சிஜனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த டெம்பர் ஸ்லோவாக உங்கள் உடம்பை வந்து தளர்த்துங்க. உங்கள் கையை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. அப்போது உங்களுடைய அந்த மூச்சு காற்றை வந்து வாய் வழியோட ஒரே டைமில் டக்குன்னு வெளியே விடுங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பெருமூச்சு விட்டு விடுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் வாயிலிருந்து அந்த காற்றை வந்து வெளியே விட்டுருங்க. உங்களோட அந்த ஃபிட்னஸை அப்படியே கையை கீழே தளர்த்திடுங்க. ஒன் மோர் டைம். என்ன ஃபீல் ஆச்சு எல்லாத்துக்கும்? பிளட்டு ஒரு தடவை நின்று ஓடி அந்த ஆக்சிஜன் சேஞ்சஸ் எல்லாம் ஃபீல் ஆகுதா? ஒன் மோர் டைம் வீட்டல் பிரீத்திங்.
உங்களுடைய எழுந்து நிற்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருங்கள். உங்களுடைய இரு கைகளையும் உங்கள் தொடையோட சைடு பகுதியில் வச்சுக்குங்க. நம்ம டீப் பிரீத் சொன்னோடனே உங்கள் ஷோல்டருக்கு உங்கள் கையை தூக்குங்க, உயர்த்துங்க. ஓகே, டேக் டீப் பிரீத். பிரீத் இன், ஹோல்ட் யுவர் பிரீத்திங். உங்களுடைய கைகளை எல்லாம் மடித்து, அதாவது கையல்ல, உங்களுடைய விரல்களை மடித்து உங்களுடைய உடல் முழுவதும் விறைப்பாக மாற்றி நெஞ்சை நல்லா உயர்த்தி உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்து உங்கள் உடல் முழுவதும் கைகள், கால்கள், இடுப்பு பகுதி அனைத்தையும் விறைப்பாக வைத்து உங்களுடைய இரு கைகளையும் விறைப்பாக வைத்து உங்களுடைய தலைப்பகுதியை விறைப்பாக வைத்து அந்த உங்களுடைய அந்த சுவாசத்தை முழுமையாக ஹோல்டு பண்ணுங்க. பிரீத் அவுட் சொல்லும்போது உங்க வாயை திறந்து ஹா அப்படின்னு விட்டுருங்க. அப்புறம் உங்க கைகளை இறக்கி உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளுங்கள். ரிலாக்ஸ். சார் சொல்லுங்க சார். எப்படி இருக்கு சார்? சார் அதாவது உள்ள தம் கட்டி உள்ள இருக்கும்போது எல்லா பக்கம் ரத்த ஓட்டம், காத்தோட்டம் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்டோர் ஆகுது. கண்ணுக்கு நல்லா தேவைக்கிற அளவுக்கு இதாகுது. உடம்பு வந்து டைட் பண்ணிட்டோம். இந்த கும்பு கராத்தே எல்லாம் செய்யல, ஹா ஹூ ஹி அப்படின்னு சொல்லி கத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டுக்கா மூச்சு விட்டா வெளியே விட்டோம். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நல்லா இருக்குங்க. அதாவது உடம்பு ஃபுல்லாவே அந்த காத்தோட்டம் ரத்தத்துக்குள்ள கலக்கிறது என்னால உணர முடிஞ்சுன்னு. எஸ், ஆனால் இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய டைம் செய்யக்கூடாது. டெய்லி பயிற்சியாக நீங்கள் செய்யக்கூடாது, தெரிஞ்சுக்குங்க. ஓகே, ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து நமக்கு நம்ம உடல் வந்து வேகமாக இந்த மாதிரி வெளியே விடுறதுனால நம்ம வந்து அந்த இருதயத்திலேருந்து எல்லாமே வேகமாக ஓடும். அதனால எப்பவுமே செய்யக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள், இல்லைன்னா மாசத்துல ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான் இதை வந்து செய்யணும். தெரியாம நீங்க வந்து உட்காந்துட்டு இதை வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சுன்னே செய்யறேன்னு சொல்லி போட்டு செஞ்சிடாதீங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம வந்து அடுத்த கிளென்சிங் மெத்தட் வந்து நாம செய்யலாம். சார் இது என்ன எம்டி ஸ்டமக்ல செய்யணுமா சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நிறைய இதை வந்து எடுத்துட்டு செய்யக்கூடாதுன்னு மாத்திரம். சாப்பாடு சாப்பிட்டோன்னே செய்யக்கூடாது. காலையில் நம்ம சாப்பாடு சாப்பிட போகிறதில்ல, அதனால நம்ம வந்து செய்யலாம். ஓகே சார். ஓகே, கிளென்சிங் பிரீத்திங் நம்ம பண்ணலாமா? ஸோ திரும்ப வந்து க்ளோஸ் யுவர் ஐஸ். ஏன்னா இது செஞ்சுட்டு இன்னொரு கிளென்சிங் பண்ணி தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும். அதனால க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்கள் முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். அமர்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்துக்குங்க. நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, உட்கார்ந்துக்குங்க. உட்கார்ந்துட்டு உங்கள் இரு கைகளையும் உங்கள் தொடைகளுக்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள். நார்மல் பிரீத்திங். நீங்கள் உணர வேண்டியது என்னன்னா, உங்களுடைய நுரையீரலுக்கு காற்று போய் அதுக்கப்புறமா உங்களுடைய வயிறு பகுதிக்கு காற்று போய் அந்த வயிறு வெளியே வர்றதை நீங்கள் உணரணும். அதுக்கப்புறமா அந்த காற்றை வந்து மெதுவாக உங்களுடைய நாக்கு வழியாக வெளியே விடணும். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அதையும் வந்து நம்ம ரிப்பீட்டடாக செய்யலாம். ஓகே, டேக் டீப் பிரீத். நீங்கள் உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்து ஒரு ஸ்டூலில் அமர்ந்து உங்களுடைய இரு கைகளையும் உங்கள் தொடைகளுக்கு மேல் வைத்து நார்மல் பிரீத்திங். உங்களுடைய ஒரு சுவாச காற்றையும் கவனித்து கொண்டே இருங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். டேக் டீப் பிரீத். பிரீத் இன்,
ஹோல்டு பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டைம் உங்களுடைய நுரையீரல்களில் அந்த காற்று நிறையிறதையும் உங்களுடைய வயிறில் காற்று நிறையிறதையும் உங்களுடைய அந்த அம்பிளிகஸ் அந்த இடத்துல வந்து அதிகமான காற்றை நிறுத்தி உங்கள் வயிறு பெரிதாவதையும் கவனியுங்கள். அந்த ஹோல்ட் யுவர் பிரீத். இப்போ ஸ்லோவாக உங்களுடைய நாக்கின் வழியாக வாய் வழியாக உங்களுடைய அந்த காற்றை வெளிப்படுத்துங்கள். பிரீத் அவுட். பிரீத் இன். Hold your breath. ஸ்லோவா உங்களுடைய நாக்கு வழியாக அந்த காற்றை வெளியே விடவும். Breathe out. யோகி பிரீத்திங், ஃபுல் பிரீத்திங், கம்ப்ளீட் பிரீத்திங், அதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ அது என்னன்னா, நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க, இல்லைன்னா நின்றுக்குங்க. ரெண்டில் எது வேணால் செய்யலாம். சாய்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் ரெண்டில் எதை வேணாலும் செய்யலாம். நம்ம ப்ரீத் பண்ணிட்டு வாய் வழியோட அப்படி விடணும். அதாவது அந்த அடி வயிறிலிருந்து அந்த காற்று வெளியே வரணும். அந்த அளவுக்கு காற்று வெளியே வருதா, நம்ம உடம்புலேருந்து நுரையீரலேருந்து நம்மளுடைய அடி வயிறுலேருந்து வெளியே வருதான்னு கவனித்து நம்ம காற்றை வெளியே விடணும். அப்போ நம்ம அப்படின்னு ஒரு முழு மூச்சை வெளியே கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகுனா, உங்களோட எல்லா இடத்துல இருக்கிற மொத்த அந்த சக்தியும் காற்றும் வெளியே வரும். ஸோ நம்ம வந்து டீப் ப்ரீத் பண்ண போகிறோம். பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது அந்த காற்றை மொத்தமாக புஷ் பண்ணி வெளியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் கவனிக்கணும் அந்த காற்று. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காற்று எவ்வளோ வெளியே வருதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். கவனமாக அதை வந்து செய்யணும். ஓகே, அடுத்த ப்ரீத்துக்கு போகலாமா? எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்குங்க. உங்களுடைய இரு கால்களையும் நிலத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். இரு பாதங்களையும் நிலத்தோடு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ டேக் டீப் பிரீத். உங்கள் கண்களை மூடி உங்களுடைய அந்த சுவாச காற்றை கவனித்துக் கொண்டு டேக் டீப் பிரீத். பிரீத் இன். மூக்கின் வழியாக உங்களுடைய காற்றை உள்ளே செலுத்துங்கள். அந்த காற்று உங்களுடைய இறுதிய பகுதி, செஸ்ட் பகுதி, பின்பு அது அப்படியே வந்து அடி வயிறோட அந்த அம்பிளிகஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எக்ஸ்பிளண்ட் ஆகி உங்கள் வயிறு லைட்டாக பெருசாகி அந்த காற்று வந்து கீழேருந்து மேலாக எல்லாம் முழுசாக ஃபில் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணுங்கள். மூச்சை முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்போ நம்ம வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். ஆனால் அந்த ப்ரீத் அவுட் வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ப்ரீத் அவுட். கவனமா உங்களோட மூச்சு காத்து ஃபுல்லா வெளியே போயிடுச்சான்னு பாருங்க. போலன்னு தெரிஞ்சுன்னா ஒன் மோர் டைம் செய்ய வேண்டாம். ப்ரீத் பண்ண வேண்டாம். வாயை மட்டும் அப்படி பண்ணுங்க சும்மா. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற காத்து வெளியே வரும். அப்போங்கும்போது வயிறும் ஆடும், நெஞ்சும் ஆடும். அப்போ அந்த காத்து வெளியே வந்துடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இதுல வந்து நிறைய இருக்குது இதோட பிரீத்திங் மெத்தட்ஸு.
நீங்கள் இந்தியன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதோட அந்த யோகி பிரீத்திங் வந்து சரியாக தெரியாது. ஆனால் நம்மளோட கிளாஸ் முடித்தவங்க பண்ணக்கூடிய ப்ரீத்திங் மெத்தட் வந்து ஆக்சுவலாக யோகி ப்ரீத்திங் மெத்தட் தான். அதைத்தான் நீங்கள் டெய்லி இப்போ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னையிலிருந்து தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தான் வந்து ஆல்ரெடி அந்த அப்ளிக்லஸில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம்ல, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்போம். அந்த சக்தி வந்து ஆக்சுவலாக யோகி ப்ரீத்திங், அதுதான் யோகி ப்ரீத்திங்கு. நீங்கள் ஆல்ரெடி கற்று வச்சிருக்கிறீங்க. கற்று இதை கற்றுக்காதவங்க இந்த இதில் இல்லாதவங்களுக்கு அது தெரியாது, அவ்வளோதான். ஓகே, அதனால் வந்து அந்த யோகி பிரீத்திங் வந்து தெளிவாக செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, அது அட்வான்ஸ் முடித்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நேர காலம் குறைவாக இருக்கிறதுனால நான் வந்து அது ஷார்ட் ஃபார்மில் சொல்லிடுறேன். மனிதனோட உடல் அப்படின்னா அது வந்து ஒரு கடல் அலையை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் எ வேவ்ஸ். அடுத்தபடியாக மனிதனோட உடல்ங்கிறது ஒரு துகள். மனிதனோட உடல் மட்டுமல்ல, இந்த பூமி ஒரு துகள், இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து துகள்கள் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ இந்த மனிதன் வந்து ஒரு ரூபமாக இருக்கிறானா அப்படின்னாலும், இந்த பூமி ஒரு ரூபமாக இருக்கிறதா அப்படின்னாலும், இந்த கால சூழல் சுழற்சி மூலமாக மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. பூமியில வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கலர் மேல இருந்து பார்த்தோம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல வேற மாதிரி கலரா மாறிடும். ஸோ அந்த பூமியோட தன்மையே வந்து மாறிக்கிட்டே இருக்கு, ஒரே நிலையில வந்து இருக்காது. அதே மாதிரி தான் நம்மளோட கேலக்சியும், அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோட ரூபத்தை அது மாத்திக்கிட்டே இருக்கும், தன்னோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி மனிதனும் மனிதனோட உடலை எப்பவுமே மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம அதை எப்படி மாத்துறோம் அப்படின்னா, நம்மளுடைய நுண் துகள்களாக நம்ம உடல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்களை நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த துகள்கள் எப்பேற்பட்ட என்ன மாதிரியான என்ன அடிப்படையில வந்து துகள்களாக இருக்குதுங்கிறத வந்து நம்மளால உணர முடியும். இப்ப இந்த துகள்களாக இருக்கிறனால இது வந்து அந்த சுழற்சியோட சேர்ந்து எல்லாம் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. எல்லாமே இப்படிதான் சுத்துறது தான் இந்த பூமி, இந்த பிரபஞ்சமே வந்து சுத்தி சுத்தி தான் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து நேர்கோட்டுல ஒரு பஸ் போற மாதிரி எல்லாம் போறது கிடையாது. இதுதான் வந்து பெரிய ஒரு ரகசியம். அந்த ரகசியத்துல என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த துகள்கள் வந்து இப்படி ஸ்பீடா சுத்துறனால ஒரு உருவம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த உருவத்துக்கு உள்ளார போய் பார்த்தா திரும்ப துகள்களாக தான் இருக்கும் நம்ம உடம்பு. நம்ம உடம்பும் அதே மாதிரிதான் வேலை செய்யுது, பிரபஞ்சமும் அதே மாதிரிதான், கேலக்சியும் அந்த பிரபஞ்சமும் அதே மாதிரிதான் வேலை செய்யுது. ரெண்டும் அதே துகள்களால் அலைகளாக, நம்மளோட வேவ்ஸாக, நம்மளோட ரித்தமாக இருக்கிறது. அந்த ரித்தம்ங்கிறது என்ன, அப்படியே அப்படியே ஒரு அலை. அந்த ரித்தம் வந்து நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய மூச்சு காத்துல ஒரு ரித்தம் இருக்கணும், நம்மளோட நடவடிக்கையில ஒரு ரித்தம் இருக்கணும். அந்த ரித்தம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய ரித்தம் வந்து இப்படி இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க ரித்தம் வந்து மேல ரொம்ப போய் ரொம்ப கீழே வருதுன்னா உங்க எனர்ஜி, உங்க கோபம், ஒரு நாள் நல்லா இருக்கீங்க, ஒரு நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த ரித்தம் வந்து ஒரே மாதிரி அலைகளாக அப்படி அடிச்சுட்டே இருந்ததுன்னா நீங்க உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய மூச்சு காற்றை அந்த ஒரு ஃப்ளோல தான் வச்சுக்கணும், அப்படியே ஒரு ரித்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மூச்சுக்காற்று அலைகளை போன்று, ஏன்னா அந்த வேவ்ஸ், அந்த எனர்ஜி எல்லாமே வந்து அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து மாடர்ன் சயின்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு புது விஷயங்கள் வந்து ஹிப்னாட்டிசம் பண்றாங்க. அதே மாதிரி வந்து வேறையும் நிறைய வேலைகள் வந்து செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல எல்லாம் நான் வந்து அவங்க செய்யறது என்னன்னா, அந்த ரித்தம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும். டெலிபதி ஆகட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு செய்தியை இன்னொரு மனிதனுக்கு நம்ம செலுத்துறோம் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க அந்த ரித்தம் பேஸ்டாக தான் அது போய் சேரும். இப்போ நம்ம கிளாஸை பொறுத்த வரையிலும் செல்ஃப் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங், அதே மாதிரி ஹீல் டு அதர்ஸ், அதாவது பட்டி டேப்பிங், அதெல்லாமே நம்ம வந்து என்ன நம்ம அதை பண்றோம் அப்படின்னா ஒரு ஹீலரோட இமேஜின் தான் ஒரு ஹீலிங் அப்படிங்கிறது.
ஸோ அந்த ஹீலர் வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னை ஆத்மார்த்தமாக தன்னுடைய அந்த ஹீலிங் மெத்தடை ஒரு ரித்தமாக மாற்றி அந்த அலைவரிசையை அடுத்த மனிதர்கள் மீது கொடுப்பாரானால் அது டிஸ்டன்ஸ் ஹீலிங். அதே வந்து தனக்கான ரித்தத்தை உருவாக்கி தானாக உள்ளேயே செலுத்துவாரானால் செல்ஃப் ஹீலிங். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்கை நீங்கள் கரெக்டாக கற்று வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஹீலிங் உங்களோட வாழ்க்கைக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஹெல்த்து வெல்த்து எல்லா ஹீலிங்கையும் உங்களுக்குள்ளாரையே செல்ஃபாக கொடுத்துட்டு செல்ஃப் ஹீலிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கிறது. அந்த ப்ரீத்திங் வந்து எல்லாமே என்னன்னா இந்த மென்டல் இமேஜின் வந்து நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுலேயும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் ஐயோ இப்படின்னா எப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் இப்படியெல்லாம் சிந்தனைகளை வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரித்தம் ஃப்ளோ வந்து இல்லாமல் போயிடும். ப்ரீத்திங்கில் ரித்தம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் இந்த ரித்தம் ஃபாலோ ரொம்ப முக்கியம். அதனால வந்து ஒரு மிதமான மனநிலையில் மிதமான சூழலில் உங்களோட மனசையும் எளிமையாக்கி வச்சுக்கோங்க. நான் பல தடவை பல வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன், இங்கே வலி வரக்கூடாது. என்ன வலி? காசு செலவு பண்ணும்போது வரக்கூடாது, உறவுகளோட கோபிக்கும் போது வரக்கூடாது, நம்மளோட எண்ணங்கள்ல வரக்கூடாது. அதனால நம்ம இங்க வந்து ஃபீல் ஆகிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது. இங்க சந்தோஷமான மனநிலை இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும். ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ரித்தம் கரெக்டா இருக்கும். நம்ம ரித்தம் கரெக்டா இருந்தா நமக்கு வேண்டியது கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து ஒரு அழகான கோயில். ஹியூமன் பாடி அப்படிங்கிறது அது எப்படியா ஒரு சிறந்த கோயிலாக மாறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து மென்டல் பாடி ஸ்பிரிச்சுவல் அது மூணும் சமநிலையில இருந்ததுன்னா அது வந்து ஒரு கோயிலாக மாறுகிறது. எப்படின்னா நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி ஒரே நிலையிலும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது இந்த மாதிரியான ஆன்மீக தன்மை இருக்கக்கூடிய தூய மனநிலை அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்னா இப்படி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு தூய்மையா நன்மையை சிந்திக்கக்கூடிய ஒரு மனம் தாட்ஸ் அது இருந்துச்சுனாலே நீங்களே ஒரு கோயிலாக மாறுகிறீர்கள். ஹியூமன் இஸ் ஏ டெம்பிள். ஹியூமன் பாடி இஸ் ஏ ஒன் ஆஃப் தி டெம்பிள் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய உடல் வந்து ஒரு கோயிலை போன்றது. அதை நம்ம எப்படி வச்சுக்கணும்? குப்பை தொட்டி மாதிரி வச்சுக்கணும் இல்லையா? அப்படித்தானே? குப்பை தொட்டி மாதிரி வச்சுக்கணும். அப்படியா? உங்களுடைய உடல் அழகான ஒரு கோயில்னா அதை சுத்தமாக வச்சுக்கணும். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கு பூஜை புரஸ்காரம் எல்லாம் செஞ்சு வழிபாடு தலமாக இருப்பதனால் வழிபாட்டு நிகழ்வுகள்லாம் செஞ்சு அது ஒரு அழகான தூய்மை தன்மை இருக்கக்கூடிய இடமாக வைத்துக்கொள்ளும். அப்போ உங்க உடல் தூய்மை, உள்ள தூய்மை, சுவாச தூய்மை எல்லாமே மைண்ட் அண்ட் பாடி அண்ட் சோல் எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களோட சிந்தனைகள் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். எதை சிந்திச்சாலும் நன்மையை மட்டும் சிந்திங்க, பாசிட்டிவா சிந்திங்க, கெட்ட நெகட்டிவ்களை சிந்திக்காதீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் தான் உங்களை உருவாக்குகிறது. உங்க தாட்ஸ் தான் உங்களுக்கு நீங்க என்னவாக இருக்கிறீங்கிறது தெரிவிக்குது. 3 நாள் ஒரு பிரீத்தை பத்தி கிளாஸ் எடுத்திருக்கிறோம். வேணா இன்னும் ஒரு நாள் கூட எடுக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய பிரீத்திங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தான் நினைச்சேன். பட் அவ்வளோ மெத்தட்ஸ் வந்து நம்மளால சொல்றதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நம்ம இந்த கிளாஸை வந்து அற்புதமாக 3 நாள் நம்ம நடத்தி இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப ஆர்வமாக உட்காந்து கவனிச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதுவே பெரிய சந்தோஷம். அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, அந்த கடவுளுக்கு நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம கிளாஸோட 30வது பேட்ச் இது பண்ண போகிறோம். அதை வந்து பர்டிகுலரைஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஜாயின் பண்ணுறவங்க உடனடியாக உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிடுங்க. கம்மியான ஆளுகளை தான் சேர்த்துவோம், உங்களுக்கே தெரியும். அதிக ஆட்களை சேர்த்த மாட்டோம். அதனால யார் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உடனடியாக ஜாயின் பண்ணிடுங்க.
ஓகே, யாராவது ரிப்பீட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸில் டிஸ்கவுண்ட் இருக்கு. திரும்ப எனக்கு வந்து அந்த கிளாஸில் உட்காந்து பார்க்கணும், கொஞ்சம் புரியல அப்படின்னா நீங்கள் கம்மியான ஃபீஸ் கொடுத்து அந்த அட்வான்ஸ் கோர்ஸை கற்றுக்கலாம். முன்னமே அட்வான்ஸ் முடித்தவங்க புதுசாக வந்துட்டு எனக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்காதீங்க. இப்போ முடித்தவங்க திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது பிரியப்பட்டீங்கன்னா, எஸ்மா சுபாஷ், வணக்கம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உடனடியாக சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ரெண்டாவதும் இன்னொரு தடவை அதில் உட்கார்றதுக்கான வாய்ப்பை வந்து தரோம். ஓகே, இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இந்த 3 நாள் என்ன ஃபீல் ஆனீங்க? அதே மாதிரி நம்ம லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குது, அதை பற்றி யாராவது பேசுங்க. ஷியாமா, நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு புரியல எனக்கு. ப்ரெக்னென்ட் லேடி வந்து இந்த இது இல்லை, நீங்கள் இந்த அட்வான்ஸ் ப்ரீத்திங் மெத்தட் வந்து எல்லாரெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது ப்ரெக்னென்ட் லேடி வந்து பண்ணலாமா அப்படின்னா, நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையுமே வரவே வராது, அதனால் செய்யலாம். பட் இந்த மாதிரியான இந்த காற்றை வெளியே விடுறது அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் செய்ய வேண்டாம். நம்ம கிளாஸில் பண்ணியிருக்கிற அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எஸ், யார் பேசுறீங்க? இந்த 3 நாளை பற்றி என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா இந்த மாதிரி மிஸ்ஃபீல்டு இல்லாமல் இன்னும் நிறையா 3 நாள் 5 நாள் 4 நாள் வந்து இதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நம்ம எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நம்ம அடுத்தது வந்து ஒரு சப்ஜெக்டை தெளிவாக புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். எஸ், யாராவது மைக் ஆன் பண்ணுங்க. சார் வாழ்க வளமுடன் சார். வணக்கம் ஜோதி. எஸ் சார், நான் வந்து இந்த லாஸ்ட் 2 நாள் ஏதாச்சும் 7:30 மாதிரி தான் சார் வந்தேன். பட் இருந்தாலும் நான் வரும்போது அந்த மூச்சு காற்றை பற்றி தான் எல்லாமே பேசணும். இன்னைக்கு அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா உணர்ந்தேன் சார். என்னோட கால் வந்து சில்னஸ் ஆயிடுச்சுங்க சார். அதை ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது, ஏன்னா எனக்கு கால் தான் கொஞ்சம் பெயினா இருக்கும், அது நல்ல ஆக்சிஜன் ஃபுல்லா உள்ள போய் வெளியே வர்றது, உடல் ஃபுல்லா போறத நல்லா உணர்ந்தேன் சார். அப்புறம் சார், இப்போ நீங்க இந்த மெத்தட் வந்து யோகாவில் பஸ்திரிகான்ட்டு சொல்லி கொடுத்தாங்க சார். பஸ்திரிகான்ட்டு அந்த வாய் வழியா விடுறது, அந்த மாதிரி அதுல செய்தேன் சார். அதுல என்னன்னா நம்ம உட்கார்ந்துட்டு செஞ்சோம், அந்த மாதிரி அதுல செய்திருக்கேன் சார். ஆனா அதை வந்து உட்கார்ந்து செய்யக்கூடாது, பிரச்சனை இல்லைங்க சார். நின்னுட்டு செய்யலாம் சார். அது போட்டு செய்ய சொல்லி கொடுத்தாங்க. நின்னுட்டு தான் செய்யணும். பட் இதுல கொஞ்ச நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணி செய்யறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். எஸ், கண்டிப்பாமா. இது வந்து அந்த இந்தியன் மெத்தட் இல்லாம ஃபாரின் மெத்தட். அதாங்க சார். ஓகே, அதுதான் இதோட வித்தியாசம். நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மூச்சு காத்தை பத்தி பேச இன்னும் நிறைய கேட்டுட்டு இருக்கலாம்னு இருக்குங்க சார். நிறைய டிஃபரன்ஸ் ஏற்கனவே கத்துக்கினது நிறைய இருக்குங்க சார். அதனால இதுக்கு என்ன வேரியேஷன் நிறைய ரிசர்ச் பண்ற மாதிரி இருக்குங்க சார். கண்டிப்பா. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க யோகா இதுல, மெடிடேஷன்ல? நாடி சுத்தி பயிற்சியில அதுல நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன் சார். அதுல நல்ல ரிசல்ட் வந்திருக்குங்க சார். நெக்ஸ்ட் வந்து இந்த பஸ்திரிகான்ட்டு நமக்கு இப்ப யோகா டிப்ளமா இன் யோகால அதுலயும் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அது இல்லாத எங்க சாருக்காக கிளாஸ் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும் இதை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய டெஸ்டிங் நிறைய பண்ணி அதை செக் பண்ணி அதை நானும் பயன்படுத்தி இருக்கிறேன் சார். நான் உச்சி முதல் பாதம் வரையில உள்ள இந்த பிளாக் எல்லாம் இதுல வந்து ரிமூவ் ஆகுதுங்க சார். இந்த மெத்தட்ல நம்ம செய்யும் பொழுது இன்னும் நம்ம அதை வந்து ஹோல்ட் பண்ணி செய்யும் பொழுது இன்னும் நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் உணர்ந்திருக்கேன் சார். ஏன்னா பிரீத் ஹோல்டு தான் ரொம்ப முக்கியம். அதுல கவுண்டிங், பல்ஸ் கவுண்டிங்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இன்னொரு நாள் அதை வந்து நம்ம டீட்டெயில் பண்ணலாம்.
அப்புறம் சுவாச நாடி பயிற்சின்னுட்டு ஒருத்தர் காந்திமதி சார்ன்ட்டு ஒருத்தர்ட்ட அவர்கிட்ட அது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு சார். அதுவும் கத்துட்டு அதையும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் சார். அது செய்யும் பொழுது உடல் கழிவுகள் வெளியேறது, அப்புறம் வெயிட் லாஸ் ஆகுறது, தேவையில்லாத கொழுப்புகள் கரையிறது, அதையும் அப்போ அதையும் செய்திருக்கணும் சார். அதுவும் இந்த ஹோல்ட் பண்றது எப்படின்றத அதுலயும் அவரு சொல்லி கொடுத்துருக்காரு சார். அதுவும் எல்லாமே ஒரு இதுவா தான் இருக்கு. இது கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்குங்க சார். நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். இப்போ இதுல பல்ஸ் சிஸ்டம் இருக்கு. பல்ஸ் நம்ம பல்ஸ் வச்சு நம்மளுடைய அந்த இதை பண்ண முடியும். அது ஃபுல் சாப்டர் அது. ஸோ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ முடிஞ்சா அதெல்லாம் நம்ம இனிமேல் நம்ம அட்வான்ஸ் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கலாம். ஸோ அடுத்த கட்டத்துல அவங்களுக்கு பண்றது கண்டிப்பா பண்ணலாம். ஓகே ஓகே. வேற யாருக்கு என்னெல்லாம் கிடைச்சது? யாராவது ஃபீல் பண்றீங்களா? சார் ஜியோஜி. எஸ்மா ஜியோஜி. சமாதானம் நம் அனைவர் மீது உண்டாகட்டும். சார் இந்த எக்ஸசைஸ் செஞ்சப்போ எனக்கு செய்யும் போது செஸ்ட்ல பெயின் இருந்துச்சு, லங்ஸ்லயும் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு, எல்லாம் ரிலீஃப் ஆயிருச்சு. இப்போ பிரீத்திங் நல்லா நிறைய போகுது சார். கம்ஃபர்டபுளா இருக்குது. அதோட மற்ற எல்லா கோர்ஸை விட இதிலே எங்களுக்கு எளிமையா எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ள முடியுமா இருக்கு. அது பெரிய ஒரு கிஃப்ட் எங்களுக்கு. நிறைய எங்களோட நோய்களை கியூர் ஆக்கி கொள்ளையுமா இருக்குது. தேங்க்யூ சார். நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த வித்தியாசமா எங்களுக்கு படிச்சு தரீங்க. அதுல எங்களுக்கு நாலேஜஸ் எடுக்கையிலும் இருக்குது. இப்ப மத்தவங்க மத்ததுல கற்றுக்கொண்டு எல்லாம் செய்ய அவங்களுக்கு விளங்குது. ஆனா தெரியாம கற்றுக்கொள்றவங்களுக்கு ஈஸியா முழுசையும் எங்களுக்கு கற்றுத்தரத்துக்கு தேங்க்ஸ் சொல்றேன் சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணலாங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. மோகனம் பிரியா. மூச்சு காற்றை பத்தி நிறைய 3 நாள் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். நீங்க நேத்து சொன்னீங்களேங்க சார், அந்த நுரையீரல் காற்று லேடிஸ்க்கு இதாகும் அப்படின்னு. நான் அது நேத்தே சொல்லலான்னு இருந்தேன். எங்க அத்தைக்கான அட்டாக் வந்தப்ப செகண்ட் அட்டாக் அப்படிதான் சொன்னாங்க சார். ஆனா மூச்சு பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுக்குதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நுரையீரல் ஃபுல்லா நீர் தங்கி இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னா சரி. நான் அப்பதான் யோசிச்சேங்க சார். நாங்களாம் நினைச்சிட்டு இருந்தோம் அந்த மூச்சு பிரச்சனையே இல்லாம தான் கூட்டிட்டு போனோம். எப்படிடா அப்படி சொல்றாங்க அப்படின்னு நிறைய விஷயம் அதனால தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். அந்த லைஃபையே டிசைட் பண்றதே நம்மளோட மூச்சுங்கிறது நமக்கு புரியல. அதனால நம்ம இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நம்ம அந்த அந்த பிரீத்திங் எக்ஸசைஸை பர்ஃபெக்டா நம்ம பண்ணும்போது நம்ம உடல் உண்மையிலேயே மிக ஆரோக்கியமாக ரெஜுவினேட் ஆகி ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்சு திரும்ப நம்ம செல்கள் எல்லாமே முழுமையா புதுசா உருவாகுது. அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால நம்ம ஒரு பிரீத்துமே ரொம்ப முக்கியம். நம்ம அந்த பிரீத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்மளை செயல்படுத்திக்கணும். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்லாம். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. சொல்லுங்க. இந்த புக்கு நான் ஆடியோ புக்கா நான் இப்ப கேட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த கேட்டப்ப அவ்வளவு நல்லா விளங்கல. ஆனா இப்ப நீங்க சொல்லி கொடுக்குறப்ப ரொம்ப கிளியரா விளங்குது. உங்களுடைய எஃபர்ட் ரொம்ப விளங்குது சார். உண்மையிலேயே நீங்க உங்களுக்கு பெரிய சல்யூட் கொடுக்கணும். நீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கீங்க இதுக்கு, இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு. அப்புறம் ஒரு குருட்ட இருந்து படிக்கிறது ஒரு புக்கு படிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் ஆச்சு. நல்லா விளங்குச்சு. உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சார். ரொம்ப பெரிய கிரேட் ஜாப். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நாங்க தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சார். சார் வாழுங்கலைன்னு சொல்லி ஒரு பயிற்சி போனேங்க சார். அதுல முழுக்க முழுக்க மூச்சு பயிற்சியை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க சொன்ன அந்த பத்திரிக்கா இதை மேட சொல்லும்போது நின்று செய்யற மாதிரி இல்ல, அது வஜ்ராசனம் போட்டு செய்யற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இதே மனவள கலை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க. நின்று செய்யக்கூடிய நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கலேன்.
நிறைய இதுக்குள்ள உள்ள போய் போய் வந்தனால எனக்கு கொஞ்சம் இதுல கொஞ்சம் மூச்சு பயிற்சி பத்தி கொஞ்சம் தெரியும். அதனாலதான் கும்பகம் அப்படி இல்லை சொன்னோம்னு வச்சுக்கலேன். உள்ள அடக்கணுமா. ஆனா அந்த நாக்கு வழியை வெளிவிடும்போது அந்த ஹீட்டான காத்தெல்லாம் உடம்புல வந்து வெளியேறத நாக்கு வழியை உணர முடியுதுங்க. அந்த உஷ்ணமானது வெளியேறுதுன்னு வச்சுக்கல உடம்புல விட்டு. ஆனா நல்லா இருக்கு, கிளாஸ் நல்லா இருக்குங்க. நாங்க அங்க போனதை விட இது சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. பாதுகாப்பு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. வைண்ட் அப் பண்ணிடலாங்களா?